வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் இருக்கார்ல, அவரை சோசியல் மீடியாவில் பலர் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நான் அவர் பேசின பேச்சு அப்படி. ஒரு எம்எல்ஏ ஆங்கிலத்தில் புலமையாக இருக்கீங்க, தமிழில் தடுமாறுறீங்க, அதை போக போக சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அறிவுரை வழங்கினதை உங்களுக்காகலாம் என்னால் மாற்ற முடியாது, நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்தினார். இப்போ அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, இந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க? சம்பந்தமே இல்லாமல் நான் பான் கிறிஸ்டியனு, எனக்கு பைபிள் அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, அன்பு மொழி, இதை எனக்கு போதிச்சிருக்கு, இதெல்லாம் பாதி பேருக்கு தமிழ் படித்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருந்தாரு. கடுமையான எதிர்வினை. இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதே ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அமைதியாக நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கோம், நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், டெஃபினட்டாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக பேசியிருக்காரு. இந்த பேச்சை நேற்றே பேசியிருந்தா இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் போட்டு அடி அடி நடிச்சிருக்க மாட்டாங்களே. நேற்று நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினதுனால தான் கடும் எதிர்வினை வந்துச்சு, இப்போயாவது புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபீட்பேக்ஸ் வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஜூலை 23 அப்போ ஆதித்யா சேனலில் டிஜிட்டல் டைரி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் கப்பலோட்டிய தமிழன் வஉசியை கொச்சைப்படுத்தி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க பேசியிருந்தாங்க. கடுமையான எதிர்வினை. ஆதித்யா சேனல் சன் குழுமத்தை சேர்ந்தது. அந்த வகையில் சன் குழுமம் சம்மந்தப்பட்ட சேனல்கள் எல்லாம் பேன் பண்ணணும், அட்லீஸ்ட் சஸ்பெண்டாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. இதில் பதறி போன ஆதித்யா சேனலை சேர்ந்த அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க இப்போ கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீ மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் நடந்துருச்சு, இனி எப்போதுமே இப்படி நடக்காது அப்படின்னு ஆதித்யா சேனல் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது 2. சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார்ல, 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர். அண்ணாமலைக்கு எதிராக களம் கண்டதுனால அவர் ஃபேமஸ் ஆனார். ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக சார்பாக இவரை நிப்பாட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவர் பேசுபொருளாக மாறினார். இப்போ என்ன விஷயம்னா, அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேல சேர்ந்திருக்காரு. ஆனால் 2024 தேர்தல் சமயத்தில் அதிமுக தான் கெத்து, அதிமுகவை தவிர எல்லா கட்சியும் வேஸ்ட்டு அப்படின்லாம் பேசினவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து விலகி டிவிகே பக்கம் குதிச்சிருக்காரு. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? 4வது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்பாதை திட்டத்துக்காக வழியில் இருந்த பல மரங்கள், நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அதில் செல்வி அப்படிங்கிறவங்க பாவம் ஆசையாக 10 வருடத்துக்கு மேலாக பல மரங்களை வளர்த்துருக்காங்க. அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டுருச்சு. அது அவங்களால தாங்கவே முடியலை. வெட்டாதீங்க அப்படின்னு அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சி அவங்க அழுகக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. சமூக வலைதளத்தில் அந்த வீடியோலாம் ஷேர் ஆனிச்சா. இப்போது அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, வளர்ச்சி திட்டங்களும் முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய உணர்வுக்கும் நம்ம மதிப்பளிக்கணும். ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக ஒரு விவசாயி வளர்த்த ஒரு மரத்தை வெட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான உரிய இழப்பீட்டை கவர்மெண்ட் அந்த சம்மந்தப்பட்ட விவசாயிக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. இந்த மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம் அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கம் அறிவித்து பல மரக்கன்றுகளை நட்டுக்கு இருக்காங்க. ஆனால் 16ஆம் தேதி கூட அண்ணாமலை தலைமையில் சென்னையில் ஒரு பெரிய பேரணி கூட நடக்குது. இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு பல மரக்கன்றுகளை செல்வி அக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்து வாங்கக்கா, மற்ற பகுதிகளில் நம்ம மரக்கன்றுகளை நடலாம், நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வி அக்காவும் போய் மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க. அந்த புகைப்படங்களும் ஷேர் ஆகுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.